சத்யம் நட்சத்திரம் கோள நட்சத்திரங்களைக் கொண்ட நட்சத்திர கூட்டமாகும். ஐப்பசி சத்யம் ராஜராஜ சோழனின் ஜென்ம நட்சத்திரமாகும். மழைக்கு அதிபதியான வருண் பகவானின் ஜென்ம நட்சத்திரமும் 12 ஆழ்வார்களில் திருமயிலையில் பிறந்த பேயாழ்வரின் ஜென்ம நட்சத்திரமும் சத்யம் ஆகும். இந்நட்சத்திர நாளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கால பைரவனை வழிபட்டால் கைகால் மூட்டுவலி செய்வினை கோளாறு நீங்கும். திருப்புகளூர் என்ற ஊரில் உள்ள அனுபரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுதல் நலம். சாந்தி முகூர்த்தம் மற்ற சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரமாகும். பொது பலன்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவராலும் விரும்பப்படுவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றம் கொண்டிருப்பார்கள். அன்புக்கு அடிபணியும் இவர்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டார்கள். எதிரிகளும் அஞ்சி நடுங்குவர். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். இளம் பருவத்தில் விளையாட்டு பிள்ளையாக இருப்பார்கள். வளர வளர உயர்ந்த லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு அதை அடைவதற்கு பாடுபடுவார்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல மொழிகளை கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். சொன்ன வார்த்தையை எப்படியாவது காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னால் முடிந்த உதவியை செய்வார்கள். பெரியோர் சொல்லை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவியின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சகோதர சகோதரிகளிடம் பாசமாக இருப்பார்கள். பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் பேச்சினாலேயே மற்றவர்களை கட்டி போடும் ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். நீதித்துறையில் சிறந்து விளங்குவார்கள். சத்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் திரியமிருத்யுஞ்சேஸ்வரர். சத்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் திருப்புகளூர். சத்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் கடம்ப மரம். சத்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் மனோரஞ்சிதம்.